வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்க. நான் வந்து 42 வருஷமா நம்ம அதிமுக இருந்தேன் சார் தொடர்ந்து. ஆ, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ஆ, இன்னும் 100 வருஷம் தமிழ்நாட்டுல இருக்கணும். 100 வருஷம் இல்ல, 100 வருஷத்துக்கு மேல இருக்கணும். ஆ, தலைவர் வளர்த்த கட்சி இது 50வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆ, ஆனா அதை வந்து தலைமை வந்து இன்னும் சிறப்பா கொண்டாடணுங்கிறது என்னுடைய விருப்பம். ம், அதோட அம்மா மில்லி கிளினிக்க நிறுத்துறது மிகவும் தவறான செயல் திமுக அரசு செய்யறது. ம், ம், அம்மா மில்லி கிளினிக் எல்லாமே கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. ம், அது சரியில்லைன்னா அதை திருத்தம் செய்யலாம வந்து ஒரு ஒட்டுமொத்தமா மூடுறது எந்த விதத்திலயும் தமிழக மக்களுக்கு பயன் தராது. ஆ, நீட் விலக்கு பிரச்சனையில அது முதது திமுக எடுக்கிற நடவடிக்கைக்கு நம்ம பின்னாடி போகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ம், நம்ம வந்து 7.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கோம் ம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஆ, கல்வி தரத்தை மேம்படுத்தணும்னா நீட் தேர்வு இருக்கிறது அவசியம்தான். ம், அதே நேரத்துல உங்களை போல தலைவர்கள்லாம் நம்ம கழகத்தை வந்து வலுப்படுத்தணும். ம், நீங்க சைதை துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த கழகத்துக்கு நல்ல ஆலோசனை சொல்லி இந்த கழகம் மேன்மேலும் வளரணும். புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழகத்துல நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். ம், உங்களுடைய உங்களுடைய கழக உண்மையான உணர்வும் புரட்சி தலைவர் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பாசமும் புரட்சி தலைவி அம்மா மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பாசமும் எங்களை எல்லாம் உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கிறது. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பேசுவோம். தர்மா பேசுங்க. ஆத்தூர் தர்மா தர்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆத்தூர். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம கட்சியில இணைஞ்சு ஒரு 10 வருஷம் ஆகுதுங்க சார். அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன் சார். நம்ம கட்சிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா நம்ம அண்ணன் எடப்பாடியாரோடைய ஈர்ப்புல தான் சார் இந்த கட்சியில நான் அதிகமா இன்வால்மெண்ட் ஆனது காரணமே. அப்படியே அண்ணல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாருங்கண்ணா. யாரு? எடப்பாடி பழனிசாமியா? ஆமாங்க. அப்புறம் அந்த ஆத்தூர்ல என்னப்பா நடந்தது? அங்க அந்த பிளைஓவர் கீழே அம்மாட்ட டிரைவரா இருந்தவர் ஏன் செத்தாரு? உங்க ஊர் தானே அது? ஆமாண்ணா, ஆத்தூர் தாங்கண்ணா. ஏன் இறந்தாரு அவரு? அது என்னன்னு சரிவர தெரியலங்கண்ணா. தெரியல. அதான் ஆத்தூர் தானே இளங்கோ வீடு. ஏன் ரைடு எல்லாம் ஏன் போனாங்க? என்ன பிரச்சனை அங்க? அவங்க எல்லாம் அவர் வந்து எடப்பாடி அண்ணனோட ரைட் ஹேண்ட் மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலம் மாவட்டத்துல ஆத்தூர்ல தான் அவருக்கு ஃபுல் செல்வாக்கு அண்ணனுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் அவர் காலேஜ் எல்லாம் வச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால வந்து எதிர்கட்சிக்காரங்க அவங்க வந்து ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பொறாம ஒரு மேல. எங்க ஊர்ல வந்து அவர் மீறி என்னமே பண்ண முடியாது. அப்படியா? நம்ம ஆத்தூர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணன் வெயிட் தான். இங்க இளங்கோ அண்ணனை நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இவங்க மீறி எதுவுமே செய்ய முடியாது யாரும். அந்த அளவுக்கு நம்ம கட்சி இங்க கட்டுக்கோப்பா இருக்கு. நான் கிராமப்புறங்கள்ல பழைய மாதிரி ஊராட்சி செயலாளர் பதவி கொடுத்து கரெக்டா சரிவர பண்ணனாங்கன்னா நம்ம கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஓட்டு எல்லாம் சிதறாது. நம்ம கிராமப்புறங்களிலேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டு சிதறி போயிருது. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னா நம்ம 78 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க போன எலெக்ஷன்லயே. 45 லட்சம் பேர் நம்ம எகென்ஸ்டா செயல்பட்டாங்க. ஏன் செயல்பட்டாங்க? ஏன் அந்த அவ்வளவு பேர் இது எகென்ஸ்டா செயல்பட்டாங்க? நம்ம கட்சியில பிளவாயிருச்சு இல்லைங்களா. சசிகலா குரூப், தினகரன் ஒரு குரூப். சசிகலா அப்படின்னா தினகரனுக்கு ஓட்டு போயிருக்கணும்ல, வரலையே. தினகரன் வாங்கினது ரொம்ப கம்மி தானே. கம்மிதாங்க. எல்லாம் பணம் கொடுத்துதாங்க எல்லாமே. யாரு பணம் கொடுத்தாங்க? இப்ப கூட அதிமுகவுல இருக்கிறவங்க பணம் வாங்கிக்கிட்டாங்க. திமுக கட்சிக்காரங்க அது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்ன கண்டுபிடிச்சு எல்லா மீட்டிங்லயுமே பேசிட்டாரு. தரலையா நம்ம கட்சி இல்லைங்களா. நம்ம கட்சியில கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி அந்த முன்ன நிக்கிறவங்களுக்கு தான் மெயின் ப்ராப்ளமே. அதனாலதான் கொஞ்சம் இளைஞர்கள் கையில பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா நீங்களும் கொஞ்சம் தலைவர்கள் வெளிப்பட்டாங்கன்னா இன்னும் நம்ம கட்சி வேற லெவல்ல போயிருங்கண்ணா. அடுத்த 1000 வருஷம் கூட நம்ம கட்சி நினைச்சிருக்குங்கண்ணா. அந்த பெரியவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரே பேச்சு ஒரே கொள்கையில இருக்காங்க. அந்த சடனா ஒரு டைம்ல முடிவு எடுக்க தெரியல அவங்களுக்கு.
அதே மாதிரி வயது முதிர்ச்சி அடைந்தவங்களுக்கு விட அதே மாதிரி வயசு பக்குவமானவங்க ஒரு நீங்க 37 என்ன வயசு வயசு, நீங்க வயது முதிர்ச்சின்னு என்ன வயசை சொல்றீங்க சொல்லுங்களேன். எனக்கு மேக்சிமம் 35 வயசு இருக்கணுங்கண்ணா. இல்ல எவ்வளவு? 35. அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எந்த பதவியும் வேணாங்கிறீங்க? இல்ல அதுக்கு மேல இருக்கவங்க இருக்கட்டும், அதுல அறிவுபூர்வமா செயல்படுறவங்க இருக்கட்டும்ங்கிறாங்கண்ணா. இல்ல என்ன ஒரு வயசு வச்சுக்கலாமே, 50 வச்சுக்கோமா 60 வச்சுக்கோமா, எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க. 35 வயசுங்கண்ணா. ஓ, அதுக்கு மேலேயே வேணாங்கிறீங்க? அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேல இருக்கட்டுங்கன்னா அதான் அறிவார்ந்து நம்ம கட்சிக்கு செயல்படுறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் இருக்கட்டுங்க. அதாவது உள்ளூர்லயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம அதிமுக கட்சிக்காரங்க பாதி பேர் வந்து மகளிரை அரவணைக்கிறாங்க, பாதி பேர் மகளிரை அரவணைக்கிறது இல்ல. அத வந்து சரியான முறையில அவங்கள மீட்டிங்கு கூட்டிட்டு போறது இல்ல. மீட்டிங்கு கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு வேண்டிய சகல வசதியும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. உடனே அந்த உள்ளூர்ல கட்சி தலைவர் மேல வந்து அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிருது. அங்க இன்னொரு தலைவன் உடனே புதுசா உருவாகுறான். நம்ம ஆளுங்களே தான். இல்ல நான் பாத்துக்கிறேமா, நான் பண்ணிக்கிறேமான்னு சொல்லிட்டு சொந்த காசு செலவு பண்ணி அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது, ஆட்டோ வாடகை கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. அப்படிங்கும்போது அவங்க மேலதான் இம்ப்ரெஷன் வரும். நம்ம முன்ன இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப அண்ணன் பழனிசாமி அண்ணா உங்களுக்கு கீழே நான் எங்க ஊர்ல நீங்க எனக்கு ஒரு செலவுக்கு பணம் கொடுக்குறீங்க, கட்சியை நிர்வாகம் பண்ணி ஒரு இடத்துக்கு மீட்டிங் கூட்டிட்டு வந்து 4 தகவல்களை நம்ம சொல்றோம், போராட்டம் கலந்துக்கிறோம். ஆனா அது சரி வர கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனா ஊருக்கு ஒரு தலைவனை நிறுத்தி விடுங்க, நம்ம கட்சியில பொறுப்பு போட்டு கொடுங்க. அதிமுகங்கிறது நாங்கெல்லாம் 72ல இந்த கட்சியை பார்த்து, இந்த கட்சியில வந்து 72ல இருந்து ஒரு 2001 வரைக்கும் நடந்தது எப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டம் அந்த கட்சிக்காரங்க நடத்துவாங்க. அப்ப அந்த நடத்துற அந்த கிளையோ நகரமோ அவர் வந்து மேடையில படிப்பாரு. வந்து துண்டேந்தி வருவாங்க, கட்சிக்காரங்க வந்து நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா ₹1 இதெல்லாம் போடுவாங்க. இதையெல்லாம் வாங்கி அவர் கடைசியில வந்து படிப்பார். இந்த கூட்டம் நடத்துறதுக்கு இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு வந்து இந்த கூட்டத்துல வந்து வசூலாச்சுன்னு சொல்லி படிப்பார். இப்படி வளர்ந்ததுதான் அதிமுக. நீங்க சொல்றீங்க இல்லையா, காசு கொடுத்து இதெல்லாம் செய்ய சொல்லுவாங்கன்னு, அது அல்ல அதிமுக. ஆமா 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 ரைட். எல்லாரும் பேசுறது கேட்போம். பிரணவம் பேசுங்க சார். எனக்கு வந்து வயசு 20 ஆகுது சார். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அம்மா மேலேயும் சரி எம்ஜிஆர் மேலேயும் ஒரு பற்று இருக்கு சார். எனக்கு எங்க தாத்தால இருந்து எங்க அப்பா எல்லாருமே இந்த கட்சி தான் சார் இருக்காங்க. நமக்கும் இதுல சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இது பண்ணணும், சேவை பண்ணணும் இருக்கு சார். ஒரு தொண்டனாவே இருந்து எல்லாம் பண்ணணும் இருக்கு சார். நான் ஒரு பெரிய பதவி எல்லாம் கேட்கல, எனக்கு ஒரு தொண்டனாவே இதை பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு வழிகாட்டி வந்து எங்க மாவட்டத்துல இல்ல சார். சரி, எது உங்க டிஸ்ட்ரிக்ட்? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டா? ஆமா சார். யாரு அந்த இவரு நம்ம ஒரு அம்மா கிருத்திகாவோட ஹஸ்பண்ட். எஸ் சார், எஸ் சார். கிருத்திகா முனுசாமி சார். நம்ம அந்த மானாமதுரை தொகுதி சார், மானாமதுரை. நீங்க நம்ம இணைஞ்சு செய்யலாம் தம்பி, நீங்க நம்மோட தொடர்புல இருங்க, நம்ம இணைஞ்சு செய்வோம். அவங்க செய்யலங்கிறத விட நம்ம செய்ய வேண்டியதுதானே. கண்டிப்பா சார். அதான் சார், அதே நமக்கு ஒரு பெரிய துணை வேணும்ல சார். யாராவது நமக்கு மூத்தவங்க தானே சார், அதை பத்தி நமக்கு வழிகாட்ட முடியும். சரி, நம்ம இறங்கி செய்வோம். நீங்க அடிக்கடி தொடர்புல இருங்க தம்பி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். 20 வயசுல என்ன பண்றீங்க நீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் சார். இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய சோசியல் மீடியால இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்க பேசுறது, இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க போர்ஷன் எடிட் பண்ணி தருவாங்க. இத சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு இன்னும் நிறைய பேரை வந்து இதுல கொண்டாங்க, கலந்துக்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். நமக்கு ஒரு 20 பசங்க மேல இருக்காங்க சார். நீங்க ஒரு நல்ல முடிவு பண்ணீங்கன்னா இதுல வந்து கலந்துக்க சொல்லுங்க, ஆக்டிவா இது பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் சோசியல் மீடியால ஐடிவில இறங்கி செய்யுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்ம செய்வோம் ஐயா. கண்டிப்பா சார். உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். சந்தோஷம். அடுத்து சிவனாண்டி பேசுங்க. சிவபாண்டி தம்பி, சிவபாண்டி பேசுங்க சார். 180 வாழ்த்துக்கள் சார். பேசுங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் சார். உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப திமுக அரசாங்கத்தை பத்தி சொல்லுங்க சார். லைட்டா சொன்னாங்க சார். இப்போ மக்கள் பூரா திமுக எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க சார். என்னண்டா உதாரணத்துக்கு பொங்கல் பரிசு வேண்டி எல்லாத்தையும் ஏமாத்திட்டாங்க சார். எல்லா பொருளுமே கம்மியா இருக்கிறாங்க சார். என்ன சார், தரமான பொருள்ன்றாங்க சார். அதனால சார் என்னை பொறுத்தவரை நம்ம அம்மா ஆட்சி பொறுத்தவரை எந்த ஒரு கூட சொல்லலாம் சார். திமுக கம்மியா கம்மியா பர்சன்ட் வராங்க சார். அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? வணக்கங்க. வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க. சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பேசுறேன். நான் கிட்டத்தட்ட எலெக்ஷன் முன்ன உங்ககிட்ட பேசியிருக்கிறேன்.
எனக்கு இன்னும் ஒரு 2-3 விஷயத்துல வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கல. அதாவது நீங்க ஏடிஎம்கே ஆதரிக்கிறீங்க, எனக்கும் ஏடிஎம்கே பிடிச்சிருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது. சசிகலாவும் ஏடிஎம்கே பிடிச்சிருக்குது, அவங்களும் ஆதரிக்கிறாங்க. ஆனா சார் நீங்க 2 பேருமே வந்து ஏடிஎம்கேவை ஆதரிச்சு எந்த பிரச்சாரத்திலையும் கலந்துக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. அதாவது நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கிறோம். நம்ம ஏடிஎம்கே உங்களை தள்ளி வச்சுக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அந்த உரிமை விட்டு கொடுக்காத நீங்க இருக்கிறீங்க. ஏடிஎம்கே நீங்க வலுப்படுத்துறீங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம், எல்லாருமே ஏத்துக்கிறோம். எனக்கு ஒரு ஆதங்கம், நீங்களும் எலெக்ஷன்ல வந்து ஒரு கூட்டம் போட்டு அவங்க கூப்பிடாட்டாலும் உங்க லெவல்ல இருக்கிற தொண்டர்களையோ இல்ல பகுதியில் இருக்கிற மக்களையும் சேர்த்து டிவி நிகழ்ச்சியிலயோ இல்ல சமூக வலைதளத்திலயோ நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணணுன்றது என்னுடைய ஆதங்கம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அதான் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சசிகலா பிரச்சனை வந்து வேற, அது வந்து அவங்கனால நிறைய பேர் கட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால அவங்க வேண்டாம், இதெல்லாம் வந்து பிரச்சனை. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம அதிமுக தான். அது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப ஏதாவது நம்ம கூப்பிட்டு அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு நம்ம வரமாட்டேன்னு சொல்லிட்டோமா, இல்ல பிரணவ் ஏதாவது உங்க ஏரியால நீங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க, வர்றோம், என்னைக்கு பண்றீங்கன்னு சொல்லுங்க, வர்றோம். அப்ப இதற்கு முன்னாடி பேசுனவர் கூட சொன்னார் இல்லையா, பொன்விழா ஆண்டு நம்ம சிறப்பா கொண்டாடணும்னு. ஏப்ரல் மாசம் வரைக்கும் எப்படியும் உங்களுக்கு இந்த கொரோனா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். வர்ற அக்டோபர் வரைக்கும் நம்ம இந்த பொன்விழா ஆண்டுங்கிறது இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 4 மாசம் 120 நாள் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 2 தொகுதி பார்ப்போம். உங்க தொகுதிக்கு வரும்போது நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க உறுப்பினர் அட்டை வச்சிருக்கீங்களா? இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி அதுல பேசணும்னு சொல்ல வரீங்க? தனிப்பட்டதெல்லாம் இல்ல, அதிமுக நிகழ்ச்சியே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமானது அல்ல, அது எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆரோட வந்து நமக்கு தான் முதல் உரிமை இருக்கு. அதுல இவங்க எல்லாம் வீட்டுக்கு குடியிருக்க வந்த காலி பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி மோடி வந்து அந்த போலீஸ்காரனை வச்சுக்கிட்டு வீட்டுல குடியிருக்கிறவங்க காலி பண்ண மாட்டேன்னு சொன்ன மாதிரி மோடியை வச்சுக்கிட்டு இவங்க காலி பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னுடைய நீங்க இப்படி தனிப்பட்ட முறையில இப்படி நாம நடத்துற கூட்டத்தை மட்டும் நீங்க நிறுத்தி கூடாது. இப்ப எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க இல்லையா? வர்றேன், எல்லாம் ரைட்டுங்க. நீங்க உங்க ஏரியால ஏற்பாடு பண்ணுங்க, நான் வர்றேன். என்னைக்குன்னு சொல்லுங்க. ஜூன்ல இருந்து செப்டம்பருக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க, நம்ம பண்றோம். நம்ம இறங்கி செய்வோம் இல்லையா? அது நீங்க சொல்றதுக்கு நான் சொல்ற அர்த்தத்தை நீங்க இன்னும் உள்வானீங்களான்னு எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்ற நிகழ்ச்சி நம்ம தனிப்பட்ட நிகழ்ச்சி அதிமுக வலுப்படுத்துறது நாம ஒன்றுபட்ட அதிமுக தேவைன்னு சொல்லி சொல்றீங்க. அந்த ஒன்றுபட்ட அதிமுக வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, தங்கமணி, ஓ பன்னீர்செல்வம் இவங்க 4 பேருக்கு சொந்தமான அதிமுக போதும். நாங்க மோடி என்ன சொல்றாரோ கேட்டு நாங்க செஞ்சுக்கிறோம். நீங்க எம்ஜிஆர் பத்தி பேசுறது, அம்மாவை பத்தி பேசுறது, 72 கட்சிக்காரங்களை பத்தி பேசுறது, கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்றது, மக்கள் நல பணி இதெல்லாம் செய்யறதுங்கிறது இதெல்லாம் வேண்டாங்க. ஆட்சியில இருந்தோமா, பர்சன்டேஜ் போட்டு வாங்கினோமா, பிரிச்சு தொகுதியில ஓட்டுக்கு எவ்வளவுன்னு கொடுத்தோமான்னு அரசியல் நடத்துவோம்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம வந்து கட்சி ரீதியா அரசியல் நடத்தணும்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு வந்து தமிழ்நாடு திமுக எதிர்ப்பு அரசியலை பத்தி நம்ம வந்து பேசுறோம். இவங்களை திட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் மதன்குமாருக்கே பாலிசா சொன்னேன். முன்னொருத்தர் பேசுறாரு, அவர் வந்து அது இளங்கோ எனக்கு ரொம்ப வேண்டியவன். எனக்கு இளங்கோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, எடப்பாடி கூடவே இருப்பாப்புல. ஆனா எப்படியாவது எடப்பாடியோ என்னையும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் இளங்கோ, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காப்புல. அதனால நம்ம இவங்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம ஒரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நானும் நீங்களும் அதிமுகவுக்கு வரல. நம்ம வந்தது எம்ஜிஆரை பார்த்து, அம்மாவை பார்த்து. ரெட்டலை சின்னம் தான் நம்மளுது, அதிமுக நம்ம கட்சி. போற போக்குல போய் நீங்க கொஞ்சம் சாக்கடை தேங்கி நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சாக்கடை 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 நம்ம புலம்பிட்டு இருக்கிறத விட வேகமா நல்ல தண்ணி வேகமா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது, அந்த சாக்கடை காணாம போயிடும். இதுதான் நான் மதன்குமார்கிட்ட சொன்னேன். அவங்க இதை செய்யல அதை செய்யலாம் நம்ம பேசிட்டே இருக்க வேணாங்க. நம்ம இறங்கி திமுக அரசாங்கத்தை 2ல 1 பார்த்துருவோம்னு சொல்லி அடிச்சு பட்டையை கிளப்பி நம்ம எதிர்ப்பு அரசியல் செய்வோம். அதிமுக நம்ம தான்.
நீங்க செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து அவங்க கேஸ் இப்ப அம்மா கிளினிக் பத்தி இவ்வளவு பேசுறோம். ஏன் அந்த சுகாதார விஜயபாஸ்கர் வந்து ஏதாவது வாய் திறந்தாரா சட்டமன்றத்துல? எல்லா சமூக வலைதளத்துல என்ன வந்தது? அம்மா கிளினிக் பத்தி கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. ஆனா மா சுப்பிரமணியம் பிச்சு எடுத்துட்டாரு. உடனே எல்லாரும் வாய் மூடிட்டு போயிட்டாங்க. பின்னி எடுத்த மா சுப்பிரமணியம் இப்படித்தான் வந்தது சமூக வலைதளங்கள்ல. அது என்ன அந்த இடத்துல அவர் இந்த பாயிண்ட் சொன்னாருன்னா, நீங்களே டெம்பரவரியா போட்டிருக்கீங்க, போட்ட பீரியட் முடிஞ்சது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. இவங்களும் ஆளை விடப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லணும்? நீ நாங்க அன்னைக்கு போட்டோம்னா அன்னைக்கு கொரோனா இருந்தது போட்டோம், இன்னைக்கு கொரோனா வந்துருச்சு, நீயே லாக்டவுன் போடுற, அப்ப இந்த கொரோனா முடியற வரைக்கும் இன்னும் 2 வருஷத்துக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியா அப்படிங்கறது இவங்க சொல்லணும். இப்ப எனக்கு முன்னாடி ஒரு பேசின தம்பி கூட ஒரு ஏசுதேன் அவர் தம்பி கூட சொன்னாரு, அம்மா கிளினிக் ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. இன்னொருத்தர் இவரு சொன்னாரு, முருகையன் பஞ்சாட்சரம் முருகையன் சொன்னாரு. அப்ப இதெல்லாம் சொல்லி புள்ளி விவரத்தோட பேசணும் இல்ல, அதெல்லாம் அடிமட்டத்துல தொடர்பு இருந்தா தான் அதெல்லாம் செய்ய முடியும். அதை நம்ம செய்வோம், அவங்க செய்யலைங்கிறத விட நம்ம செஞ்சுட்டு போனா நம்ம செய்யற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதிமுக தொண்டர்களும் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, அதிமுக வாக்காளர்களும் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க. அரசாங்கம் நம்ம சொல்றதுல செய்யும், அதை செய்வோம். செய்யற பொழுது காலப்போக்கில் தன்னை பாதுகாத்து கொள்ளணும், தன் கூட இருக்கிற பினாமிகளை தாங்க சம்பாதிச்ச சொத்தை குடும்பத்தை வம்பு கேஸ் பிரச்சனைகள் பாதுகாத்துக்கிறவங்க கூட பரவாயில்ல, இவங்க நல்லா பண்றாங்கப்பா, நம்மளும் அவங்களோட இணைஞ்சு செய்வோம்னு அவங்க வந்துருவாங்க. அதனால இப்ப போய் நம்ம திருப்பி இவங்களை எல்லாம் ஒரு பிரச்சனை பேசிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சரி, அடுத்து யார் பேசுறீங்க? சீதாராமன். பேசுங்க சீதாராமன். சார் என்னுடைய இது கிடைக்கல, ஆனா ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் வாய்ஸ் மட்டும் கேட்கும், வீடியோ கிடைக்கல சார். அடுத்தவன் அதை செய்யல இவ செய்யலன்னு சொல்றதெல்லாம் விட்டுறணும். இப்ப நம்ம இதுக்கு அவ மினி கிளினிக் இது பண்ற, மினி கிளினிக் அவ நம்ம ஆட்சியில கொண்டாதான், அவன் ஆட்சியில கொண்டாடல, தொலைச்சிட்டான். மக்களுக்கு நாங்க நல்லது செஞ்சோம், அவங்க செய்யல. இத பூரா நம்ம இப்ப வளர்ற உள்ளாட்சி தேர்தல நின்று வச்சு நம்ம உள்ளாட்சி தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்கணும், எப்படி வைக்கணும், நம்ம உள்ள ஆட்சிக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அவ செய்யறது பூரா நம்மளுக்கு நல்லதுன்னு வச்சுக்கணும் சார். அவ அதை செய்யல, நாங்க கொண்டாந்தோம், இதெல்லாம் செஞ்சோம். இப்ப அம்மா உணவகத்தெல்லாம் மூட போறோம்னதாக ஒரு பேச்சு வருது. அதெல்லாம் நாங்க கொண்டு வந்தது, அம்மா கொண்டு வந்தது. அதெல்லாம் அவங்க செய்யல, நாங்க செஞ்சோம். இதெல்லாம் இப்போ நகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் நம்ம இது பண்ணி இதெல்லாம் பாயிண்டா பேசி உள்ளாட்சி தேர்தல் நல்ல கேண்டிடேட்டை போட்டு, கேண்டிடேட் எல்லாம் சூப்பர் கேண்டிடேட்டா போடணும் சார். கேண்டிடேட் நம்ம ஆட்சிக்கு வரணும், அதுக்கு ஏற்பாடு. உங்க பகுதி எது சொல்லுங்க? எங்க பகுதி வந்து கடையநல்லூர் தொகுதி. கடையநல்லூர்ல நீங்க எந்த உங்க வார்டு யார போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க அதெல்லாம் நான் யாருக்கும் எது பண்ணல. நானே அதிமுக அனுதாபி, பொறுப்பு உறுப்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணு இது கிடையாது, அவ்வளவுதான். எங்க தொகுதி எம்எல்ஏ மூர்த்தி குட்டியப்பா, நாங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்டோம், அவர் தான் ஜெயிக்க வச்சோம். தொடர்ந்து செய்வோம். சரி, நீங்க சொன்னது உள்ளாட்சி தேர்தலுக்கு நல்ல ஆளை தேர்ந்தெடுத்து போனதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் அவரை போடுங்க இவரை போடுங்க எல்லாம் சொல்ல விரும்பல. ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அடுத்தவங்க கெடுதல் செய்யற அதை கெடுதல் செய்ய நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. இல்ல அவங்க இல்ல, நீங்க இது எங்கிட்ட சொல்லலாம். ஆனா தலைவர்கள் மட்டத்துல ஆமாமா நீங்க தப்பு செய்யறது நல்லது, நிறைய செய்யுங்க, அப்பதான் நாங்க வர முடியும் போய் நம்ம பொது வழியில பேச முடியாது. இது ஒரு பிரைவேட் மீட்டிங், நம்ம பேசிக்கிறோம். பொது வழியில இதை நீங்க செய்ய தவறிட்டீங்க, இது தப்பு, இதனால மக்கள் பாதிக்கிறாங்கன்னு தான் நம்ம பேசுறோம். அது நீங்க சொல்றது பின்னாடி அதனுடைய பலன்கள். ஆனா நம்ம பேசும்பொழுது வந்து ஒரு பொது வெளியில வந்து இந்த காரியத்தை எல்லாம் நீங்க செய்யணும், அதை தவறு செய்யறீங்கன்னு தான் நம்ம சொல்லணும். சார், அடுத்த மீட்டிங்ல நல்ல ப்ரிப்பேரா வந்து எல்லாத்தையும் நல்லா கிளியரா பேசுங்க சார். நல்லா பேசுங்க.